இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஆடு 4 குட்டி விற்பனைக்கு தாங்க வந்திருக்கு. இந்த ஆட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சேனலில் முதல்ல பார்க்குறீங்களா, என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரிங்க, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு தாய் ஆடு, அதுக்கப்புறம் இந்த 4 குட்டி. 4 குட்டின்னு கூட சொல்லக்கூடாது, இது கொஞ்சம் ஆடு ஆடு தரத்துக்கு இதுவுமே குட்டிக்கு மேலே ஆடு தரத்துக்கு கொஞ்சம் வந்துருச்சு. இந்த தாய் ஆடு பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியுமே சினையாக இருக்குது. இந்த ஆடுகள், இந்த ஒரு ஆடு, இந்த 4 குட்டிகளும் விற்பனைக்கு வந்திருக்கு. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சீக்கிரமாக கேட்டால் தான், ஏன்னா இல்லாட்டினா அப்புறம் வித்துருச்சு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும், இல்லை நாளைக்கு என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னாலும் எங்களுக்கு இந்த ஆடு பார்த்திங்கன்னா 4 குட்டி ஈன்ற இது தான். இது அதோட விற்பனையாளர் அதாவது சம்சாரிக்கிட்ட தான் இந்த ஆடு வளருது. நாங்கள் எப்படி வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அவங்களும் வளர்க்குறாங்க. இது எங்கள் பக்கத்து ஊரில் இருக்குது. நாங்கள் எங்ககிட்ட கேட்டாங்க, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லை, எங்களுக்கு இப்போ ஆடு வேண்டாம், நான் அடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னனால, சரி வேறு யாரும் கேட்டால் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போடுவோம், நம்மளை மாதிரி யாராவது வாங்குவாங்கள்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் ஆடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க திரும்ப கால் பண்ணி, அதாவது மழைக்காலம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா நாங்கள் மறந்துடுவோம், யார் யார் கேட்டீங்கன்னு எங்களுக்கு நினைவில் இருக்காது இல்லையா. அதனால் நீங்களும் திரும்ப மறுபடியும் ஞாபகப்படுத்திடுங்க. இந்த குட்டி பார்த்திங்கன்னா எங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா. கொலை கடிக்கிறது, வேப்பங்குளம் கடிக்கிறது, அதுக்கப்புறம் அரிசி வைக்கிறது, இது எல்லாமே அந்த ஆடுகளுக்கு கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் இது ஒரு ஆடோட குட்டி தான் 4 அப்படின்ற போது நீங்கள் வீட்டிலேயே கட்டி போட்டு கூட வளர்க்கலாம். சும்மா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெளியே லாந்திட்டு வந்தால் கூட போதும். இது ரொம்ப நேரம் அங்கே வெளியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பண்ண வச்சுருக்கீங்கன்னா, அதாவது மொத்தமாக நீங்கள் ஒரு ஆடு 2 ஆடு வளர்க்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கள, அவங்க இந்த ஆடை வாங்கிட்டு போய் வளங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் குட்டின்னு பார்த்திங்கன்னா நல்ல தரமான குட்டி தான். 5 மாதத்துக்கு மேலே 5-6 மாதத்துக்கு மேலே இருக்கும். நல்ல குட்டிகள் தான். பால் குட்டிகள்லாம் விட்டுருச்சு. இது கொலை கடிக்கிற குட்டி தான். இந்த தாயாடும் பார்த்திங்கன்னா மறுபடியுமே சினையாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், இந்த தாயாடு அந்த 4 குட்டிகளை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எவ்வளோ ரேட்டுக்கு போகுதுன்னு. அதாவது புதுசாக வாங்குறதுக்கு எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது விலை என்ன அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது சரியான விலை சொல்கிறவங்கள நான் பின் பண்ணி வைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில். கரெக்டான ஆன்சர் யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போமா. இதோட இந்த ஒரு தாயாடு 4 குட்டி, இதோட மொத்த விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறவங்கள நான் பின் பண்ணி வைப்பேன். ஓகேங்களா. கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், 4 குட்டிகளும் நல்லாவே வாடை சட்டமாக இருக்குது பார்த்தீங்களா. நாங்கள் எப்படி வளர்க்குறோமோ அதே முறையில் தான் அவங்களும் வளர்க்குறாங்க. ஒரு அவசர தேவைக்காக தான் இந்த ஆடை விற்கிறாங்க. அதுக்காக இது வயசானோட அப்படிலாம் கற்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்க அவசர தேவைனால கேட்டால் சரி வீடியோ வேணால் எடுத்துக்கிறோம், நாங்கள் உங்களுக்கு விற்று தரோம் அப்படி சொல்லியாச்சு. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு அது ஒரு சின்ன ஹெல்ப், அவ்வளோதான். ஏன்னா இவங்க நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போடுவோம்னு சொல்லிட்டு இந்த ஆடு நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம், அவ்வளோதான். மற்றபடி ப்ரொமோஷனும் நாங்கள் அவங்கள்ட்ட காசு வாங்கியோ எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா இது எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது காசு வாங்குவாங்களா, கிடையவே கிடையாது. அதனால் காசெல்லாம் வாங்கலை. நாங்கள் சும்மா தான் போட்டு கொடுக்கோம். இங்கே பாருங்கள், குட்டிகள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. மழை காலத்தில் மெலிஞ்சிரு மட்டும் நினைக்காதீங்க, மழை காலத்தில் இன்னும் நல்லாவே இருக்கும். ஏன்னா நம்ம பராமரிப்பு முறை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம குட்டிகள் ஆகட்டும், ஆடு ஆகட்டும், இதெல்லாம் வளர்கிறது அதை பொறுத்து தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் தான் காட்டுக்கு போகும். குட்டிகள் இன்னும் காட்டுக்கே போகலை, அதாவது இன்னும் மேய்ச்சல் முறைக்கே போகலை, வீட்டிலேயே தான் இருக்குது. ஏன்னா இன்னும் பெரிய குட்டிகள் இன்னும் பெரிய ஆடை ஆனால் தான் நாங்கள் மேய்ச்சல் முறைக்கே கூட்டிகிட்டு போவோம். குட்டிகளை என்றைக்குமே நாங்கள் மேய்ச்சல் முறைக்கு கூட்டிகிட்டே போக மாட்டோம். ஒவ்வொரு ஆடும் பார்த்திங்களா ஒவ்வொரு தரத்தில் இருக்குது.
நீங்கள் ஒரே செட்டாக வாங்கணும் ஆடு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு தாயாடு அதுக்கப்புறம் வந்து இந்த 4 குட்டிகளை வாங்கிட்டு போய் வளங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த தாயாடு வந்து மறுபடியுமே சினையாக இருக்குது. மறுபடியுமே சினைனா 4 குட்டினா இது 4 குட்டி, அதுக்கடுத்து 4 குட்டினா 8 குட்டி ஆச்சு. இந்த ஒரு ஆடை வச்சு நீங்கள் வந்து எவ்வளோ ஆடுனாலும் உருவாக்கலாம். அதே நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து 4 ஈத்து போடுற குட்டி, அதாவது 4 ஈத்து போடுற தாயாடு. அந்த மாதிரி போடுறது ரொம்ப ரேர் தான், உங்களுக்கே தெரியும். முக்கால்வாசி இங்கே 3 ஈத்து 4 ஈத்து, சப்போஸ் 3 குட்டி கூட ஈண்டா உங்களுக்கு ஒரு லாபம் தானே. இது ஒரு 4 குட்டி, அது ஒரு 3 குட்டி. 3 குட்டின்றபோது 1 மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மீதி 2 கூட நம்ம விற்றுடலாம், இல்லை 2 கூட வச்சுட்டு 1 கூட விற்றுடலாம். அதனால் வந்து இது ஒரு நல்ல சான்ஸு. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து கால் பண்ணுங்கள், இல்லைன்னா எடுக்கலைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஒரு தாயாடு 4 குட்டி இதுதான் விற்பனைக்கு. தேவைப்படுவோர் அணுகவும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க. ஃபோன் எடுக்கலைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணி பாருங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க. சீக்கிரம் வந்து 2 நாளைக்குள்ளே புக் பண்ணிக்குவாங்க, இல்லாட்டினா வந்து விற்றுருச்சு. சப்போஸ் எங்களுக்கு ஃபஸ்ட்டு யார் கால் பண்ணி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். ஆமாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வராமல் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து எங்களுக்கு தர முடியும்னு சொல்ல முடியாது. யார் வந்து முதல்ல நேரில் வந்து வாங்கிட்டு போகிறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஆடு வந்து கொடுக்க முடியும். எப்போயுமே நினச்சிக்கோங்க, ஆடை வந்து கொரியர் பண்ணுற இதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஆடு, அதாவது ஒரு பொருளாக நம்ம கொரியர் அனுப்பி வாங்குறதுக்கு இது வந்து ஒரு உயிர். அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்து நீங்களே பேசி அது எப்படி என்னென்ன இது கொலை தின்னுது அப்படிலாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு போகிறது நல்லது. அதனால தான் ஆடு வந்து கொரியர் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்தில், சங்கரங்கோயில் டு திருவேங்கடம் போகிற ரோட்டில் இருக்க கரிசல் குளம், அதுதான் எங்கள் ஊர். அதில் உள்ள பார்த்திங்கன்னா ஐயாபுரம்னு இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆடை வந்து வாங்கிட்டு போயிடலாம். பார்த்துக்கோங்க. இது வந்து 4 குட்டி, ஒரு தாயாடு பார்த்திங்கன்னா மறுபடியும் சினையாக இருக்குது. பார்த்து ஒரு ஆடு வாங்கணும், ஒரு ஆடை வச்சு நீங்கள் பல ஆடாக பெருக்கணும்னா இது ஒரு நல்ல சான்ஸு. அதனால் இந்த ஆட்டை வாங்கிட்டு போய் அடுத்து 3 குட்டி போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி ஆடு வந்து அடுத்து கிடைக்குமா வருமா எங்களுக்கு தெரியாது.